பாம்புகள் பொதுவாக மனிதர்களை தாக்கும் எண்ணம் கொண்டவை அல்ல, அவை தற்காப்புக்காகவே தாக்குகின்றன. ஒரு பாம்பு உங்களை தாக்க தயாராக இருப்பதை அதன் உடல் மொழியை வைத்து தெரிந்து கொள்ளலாம். பாம்பு தன் உடலை எஸ் வடிவில் வளைத்து தலையை உயர்த்தி உங்களையே உற்று பார்த்தால் அது தாக்க தயாராகிறது என்று அர்த்தம். பாம்பு கோபமாகவோ அல்லது பயமாகவோ இருக்கும்போது பலத்த சீரல் சத்தத்தை எழுப்பும். இது உங்களை எச்சரிப்பதற்கான ஒரு வழி. குறிப்பாக நாகபாம்புகள் தம் கழுத்து பகுதியை விரித்து படம் எடுக்கும். இது ஒரு முக்கியமான எச்சரிக்கை அறிகுறியாகும். சில வகை பாம்புகள் எச்சரிக்கை விடுக்க தனது வாளை வேகமாக தரை அல்லது இலைகளில் அடித்து சத்தம் எழுப்பும். பாம்பை பார்த்தால் நீங்கள் பயந்து ஓடினாலோ அல்லது கத்தினாலோ பாம்பு மிரண்டு உங்களை தாக்கக்கூடும். பாம்பின் திசையில் இருந்து மெதுவாக பின்னோக்கி நகருங்கள். பாம்பின் மீது கல் எறியவோ அல்லது குச்சியால் அடிக்கவோ முயற்சி செய்யாதீர்கள். தரையில் குச்சியால் தட்டுவதன் மூலம் ஏற்படும் அதிர்வுகள் பாம்புகளை அச்சுறுத்தி அங்கிருந்து நகரச் செய்யும். வீட்டை சுற்றி எலி அல்லது தவளைகளின் நடமாட்டம் திடீரென குறைந்திருந்தால் அங்கு பாம்பு இருக்க வாய்ப்புள்ளது என்பதை நினைவில் கொள்ளுங்கள். பாம்பு கடித்தால் உடனடியாக மருத்துவ உதவியை பெறுவது மிகவும் அவசியம்.